கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 138 8வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிட மாட்டார். நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகள். நம்மை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரா, கைவிடவே மாட்டார். நமக்கு துணையாக நிற்கிறவர். இந்த நாளிலும் நம்ம இந்த அருமையான செய்தியின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திக்காக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு எங்களுக்கு போதுமானதப்பா. நீர் எங்களுக்கு துணையாக இராவிட்டால் ஆண்டவரே நாங்கள் மௌனத்திலே ஆண்டவரே கடந்து சென்றிருப்போம். ஆனால் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படட்டும், மகிமையடையும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாம் இந்த செய்திக்கு நேராக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா வேதத்தின் அடிப்படையிலிருந்து தான் நம்ம இந்த செய்திகளை கொடுக்கிறோம். இந்த வேதம்தான் சத்தியம். இந்த வேதம்தான் கர்த்தருடைய வார்த்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் இதை தியானிக்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இந்த வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேதம்தான் நம்முடைய வழிகாட்டி. இந்த வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு வழிகாட்டுகிறது, நமக்கு துணை செய்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. எல்லாமே இந்த வேதத்தில் கடவுள் நமக்காக எழுதியிருக்கிற வார்த்தைகள். அவருடைய ஆவியினாலே இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதாவது வேதத்தில் முழு பைபிள். இந்த பைபிளில் 2 பகுதி இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இதில் இந்த பழைய ஏற்பாடு என்கிற அந்த புஸ்தகத்தில் இயேசுசாமி பிறக்கிறதுக்கு முன்பதாக உள்ள புஸ்தகங்கள் 846வது பக்கம். அதில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் விதமாய் சொல்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இவ்வளவு உரைக்கிறார். இவ்வளோ நல்ல ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அதற்கு மேலாக உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தில், உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அடுத்த வசனம் சொல், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் சொல்கிறார். இவ்வளவு நல்ல அவர் நம்மளை என்ன செய்கிறாராம், நம்மளை போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். என்ன என்றால், நம்மை பார்த்தவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே. நம்ம எல்லாரும் அவர் என்னவென்று பார்க்கிறார்ன்றா மண்ணென்று நினைவு கூறுகிறாராம். மண்ணென்று. ஆனால் இங்கே இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பூச்சியேன்றார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்றார். இங்கேயும் அதே காரியங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். நம்ம 10வது வசனம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஒன்றுமில்லாமல் பாருங்க, எவ்வளவு வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் நம்ம கொடுக்கிறார் பாருங்க. இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். அவங்க என்ன செய்வாங்க, நம்ம மேலே யாராவது எரிச்சல் அடைகிறவங்களா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வெட்கப்பட்டு போவார்களாம். உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னுடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னையோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். அது மட்டும் இல்லை, உன் தேவனாய் கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இது நிறைய குடும்பங்களுக்கு
சபைகளுக்கு, இன்னும் நிறைய சிறு சிறு ஆர்கனைசேஷனில் ஊழியம் செய்கிறவங்க, இன்னும் கூட்டங்கள் நடத்துகிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஏற்றதான வார்த்தைகளை தேவன் இந்த நாளிலே கொடுக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிற ஆண்டவர். அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். அவர் நமக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு சங்கீதம் 46:1 விதமாய் சொல்கிறது, தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு துணையானவர் என்றால், அவர் ஆபத்து காலத்தில் நமக்கு என்ன செய்வாராம்? அனுகூலமான துணை. அவர் நமக்கு நான் துணையாக இருக்கிறேன்றாரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன செய்கிற? பலனாக, அரணாக, கோட்டையாக நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ உனக்கு தூக்க முடியலையா? அவனுக்கு தூக்குறதுக்கு நான் உதவி செய்வேன். நான் உனக்கு எந்த விதத்தில் நான் உனக்கு துணையாக நிற்கணுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்றாரு. அப்போது அதை ரொம்ப அழகாக என்ன செய்ய, இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது? இது எப்படி இந்த ஆசீர்வாதம்? சங்கீதம் 33:20 விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 33:20 சங்கீதம் 33 விதமாய் சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தர் காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். இன்னும் பார்ப்போம்னா சங்கீதம் 94:17 சங்கீதம் 94:17 சொல்கிறது. சங்கீதம் 94:17 கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு துணை எப்போவுமே தேவை. பாருங்க, எப்போவுமே நமக்கு என்ன இருக்குது, நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்துடுறோம், அதை இழந்து போகிறோம். எப்படின்னா, நிறைய காரியங்களில் கணவன் மனைவியாக இருப்பாங்க. கணவன் அவங்க நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு கணவர் இறந்து போவாங்க, மனைவி இறந்து போவாங்க, அந்த துணை போயிடுது. அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல வலது கையாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்து போனோடனே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி ஒரு வெறுமையாக நம்ம பல விதத்திலும் நம்ம ஒரு கேள்விக்குறியோடு நிற்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த சங்கீதம் 46:1 சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கேன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறேன். தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அவர் எல்லா காலத்திலும் யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நமக்கு நல்ல ஒரு துணையாக நிற்பார். சங்கீதம் 40:17 விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 40:17 இந்த வசனம் மிகவும் சங்கீதம் 40, நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆண்டுடைய நான் சிறுமையும் எளிமையானவன். இந்த புஸ்தகத்தை, இந்த அதிகாரத்தை எழுதினவர் தாவீது ராஜா. இவர் சொல்கிறாரு, அவர் நிறைய சோதனைகளை கடந்து வந்தார். நிறைய எதிரிகள் அவருக்கு சொந்தத்தில் இருந்தே, சொந்த மாமனார், சொந்த மனைவி, சொந்த மகன், இப்படி அவங்களே அவருக்கு எதிரியாக இருந்தாங்க. ஆனால் கூட அவர் என்ன செய்யலை. அவர் அழகாக அவர் சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்றார். இப்போ இந்த நாட்களில் என்ன, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால், இயேசுடைய பிள்ளையாக நீங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாக மாறிவிடுவார். இயேசு உங்களுக்கு துணையாக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை போதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பார். எல்லாரும் கைவிட்டுருவாங்க, ஆனால் தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இப்போ இந்த நல்ல அருமையான வேளையிலும் ஆண்டவரே, என் மேல் நீங்கள் நினைவாக இருக்கணும், என் மேல் நீங்கள் நினைவாக இருக்கணும். எனக்கு துணை நீங்கள் தான்ப்பா. நான் இன்று முதல் நான் உங்களை என்னுடைய துணையாக நான் ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தான் என்னுடைய துணை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும்பொழுது அவர் நமக்கு துணையாக நிற்பார். அவர் நமக்கு பலனாக இருப்பார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவர் நமக்கு கோட்டையாக இருப்பார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை.
என்ன நடந்தது? ஆபத்து காலத்தில் என்ன நடந்தது? யோனா என்கிற ஒரு அருமையான தெய்வ மனுஷன், ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொன்னார், நீ நான் சொல்கிற ஒரு இடத்துல ஜனங்கள் ரொம்ப பாவம் செய்கிறாங்கப்பா, அந்த அந்த பட்டணத்துக்கு நீ என்ன செய்யணும், போய் என்ன செய்யணும், நினிவே பட்டணம், அந்த நினிவே பட்டணத்தில் நீ போய் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா, பாவத்தை குறித்து என்ன செய்யணும், மனம் திரும்ப சொல்ல சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இது எதுக்கு நமக்கு இந்த ஜஞ்சடெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கப்பலில் வேற ஒரு தேசத்துக்கு கப்பல் ஏறி போகிறார், தர்சு என்கிற பட்டத்துக்கு. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகல, ஆனால் இவர் இஷ்டத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்தது என்ன, அந்த கடலில் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. எனக்கு அருமையான பிள்ளைகள், நம்ம வாழ்க்கை நிறைய நேரம் கொந்தளிப்பு, பெருங்காற்று, சூறாவளி காற்று, பிரச்சனைகள், பாடுகள், கடன், அனாவசிய செலவு, இப்படி நிறைய காரியம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்ல. தவறான வழியில் ஆண்டோடைய சித்தத்தை மீறி நம்ம கடந்து செல்லும் பொழுது அங்கே நேரிடுகிற காரியங்கள் அது. அப்போ நம்ம அனாவசிய செலவுகள் வரும், நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, போனாலும் இவர் அந்த வழியில் போனாலும் அங்கே சூறாவளி காற்று, பெருங்காற்று அடிக்குது, கப்பல் என்ன செய்யுது, மூழ்க போகுது. இப்போ அந்த மாலுமி ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த கடலில் உள்ள எல்லா வெயிட்டுகளையும் எடுத்து தூரப்போட்டார். எல்லாம் கோதுமைகள் அது இது என்ன உண்டோ எல்லா வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஏன் இந்த கொந்தளிப்பு, இப்போ கப்பல் மூழ்க போதே, இவ்வளோ ஜனங்கள் பிரயாணம் பண்ணுறாங்க, இவங்க அழிஞ்சு போவாங்களேன்னு அவர் அழுகிறாரு, கூப்பிடுறாரு. ஆனால் சீட்டு போடுறாங்க. அங்கே உள்ள பிரயாணிகளுடைய பெயர்களெல்லாம் எடுத்து அதை என்ன செய்கிறாங்க, சீட்டு போடும் பொழுது அந்த சீட்டில் யோனாவின் பேர் வருது. அங்கே யோனா என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கப்பலின் பின்னணியில் கீழே அறையில் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். மற்ற எல்லாரும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ தான் யோனாவை எழுப்புறாங்க, நீ யார், எங்கேருந்து வந்த, எங்கள் கடல் இப்போ கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு, கப்பல் மூழ்க போகுது, இந்த ஆபத்தான நேரத்தில் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கே, நீ என்ன, நாங்கள் சீட்டு போட்டோம், அது ஓம் பேருக்கு தான் வந்திருக்கு, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன்னு கேட்குறாங்க. அவருக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்ன வழியை விட்டுட்டு வேறு வழியில் அவர் போயிட்டுருக்காரு. உடனே அவர் என்ன செய்கிறார், நீங்கள் அவருக்கு தெரியுது, என்ன தூக்கி என்ன செய்துருங்க, என்னால் இந்த கடல் கொந்தளிப்பு வேண்டாம், தூக்கி கடலில் போட்டுருங்க, அது சரியாயிரும் அப்படின்னாரு. ஆனால் அதே மாதிரி அவங்க வேறு வழி இல்லை, ஜனங்களெல்லாம் பாதுகாக்கணுமே, அதுக்காக அவங்க யோனாவை தூக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த ரத்தப்பள்ளி எங்கள் மேலே வரக்கூடாதுப்பான்னு சொல்லி அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிட்டு அவனை தூக்கி கடலில் போடுறாங்க. ஆனால் கர்த்தர் அவருக்கு துணையாக இருந்து அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அந்த மீன் என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தி அந்த மீன் அவர் விழவும் அந்த மீன் என்ன செய்கிறார், அவர் விழுங்கி 3 நாள் அந்த மீன் அவரை சாப்பிடவே இல்லை. அந்த 3 நாளும் அவர் மீன் வயிற்றிலேருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். ஒரு பொருத்தனை செய்கிறார், நீர் எனக்கு கொடுத்த இடத்துல நான் போய் திரும்பவுமாக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்தார். 3 நாள் கழித்து அந்த மீன் அவரை கரையில் கொண்டு கக்கிச்சு. கக்கின பிற்பாடு அவர் எழும்பி திரும்பவுமாக ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் ஊழியம் செய்தார். அப்போ இந்த நாளில் நம்ம வழி தவறும் பொழுது, நம்ம வழிகள் மாறும் பொழுது, ஆண்டவர் சொல்கிற வழிகளை விட்டு நம்ம தவறி போகும்போது, பெற்றோர் செய்கிற காரியங்களிலிருந்து நம்ம வழி தவறும்போது, கணவன் மனைவிக்கு விரோதமாக இப்படி பாவங்கள்லாம் செய்யும்போது நமக்கு ஆபத்து வருகிறது. ஆனால் ஆபத்து காலத்திலும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக நிற்கிறார். அவர் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இந்த சுபாவங்கள் எப்படி வரும், இந்த மாதிரி உடனே அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நம்ம தேடணும், அவரை நம்ம உறுதியாக பற்றிக்கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு எப்படி வரும்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வேதம் தான் நமக்கு. இந்த வேதம் என்னிடத்தில் இல்லாது இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்றார். அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 பார்க்கலாம். சங்கீதம் 119 ரொம்ப அருமையான வசனங்கள். இதெல்லாம் இதை நிறைய தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாசித்து தியானித்து இதை எடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். இந்த வேதம் என்னிடத்தில் இல்லாது இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119 92வது வசனம். சங்கீதம் 110, உன் வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அவர் பாதுகாக்கப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படித்தான் நம்ம இந்த நாட்களில் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மகிமையானதாக, மகிழ்ச்சியானதாக, சந்தோஷமுள்ளதாக கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை வழி நடத்துவார். ஆண்டோடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நமக்கு அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகம். எல்லாரும் நமக்கு சேலஞ்ச் கொடுத்தவங்க, நமக்கு ப்ராமிஸ் கொடுத்தவங்க, நம்மளை நம்பி நமக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்களாம். ஆனால் அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார், நமக்கு துணையாக நிற்பார். அதுக்கு நம்ம செய்யக்கூடியது இந்த வேதத்தை நம்ம அதிகமாக நேசிக்கணும். இந்த வேதத்தை நம்ம துணையாக வைத்து கொள்ளணும். இந்த வேதத்தை நாம் சரியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பற்றி வைத்திருக்கும்போது அது நமக்கு துணை செய்யும், நமக்கு உதவி செய்யும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்ம சரீரத்தை மிகவும் அருமையாக அது நடத்தும். ஒரு அருமையான குடும்பத்தினர், கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. ஸோ ரூபன் செல்வின்னு, சரி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்கள 2 பிள்ளைங்களில் ஒரு பொண்ணு ஒரு பையன். ரதின்ற பொண்ணு அது கல்லூரியில் படிக்குது. பிலிப் என்கிற அருமையான மகன் +2 படிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம், எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மா படாத பாடுபடுவாங்க. அங்கே உருள்வாங்க, இங்கே உருள்வாங்க, கத்துவாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை எடுத்துகிட்டு போங்க, இதை எடுத்துகிட்டு போங்க, இப்படி ஏதாவது என்ன செய்யும், ஒரே டென்ஷனாகவே இருக்கும். அப்படி தானே நம்ம வீடுகள்லையும் வேலைக்கு இப்போ காலையிலே ஒரு பெரிய மழை பெஞ்சு விரிக்கும் வீட்டில். அநேக வீடுகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி குடும்பங்களில் அவங்க வேலைக்கு போகிறவங்க, புருஷன் வேலைக்கு போகிறது, ஒரு பெரிய மழை பெஞ்சு வெறிக்கிற மாதிரி தான் என்ன செய்யும், நிறைய வேலைகளை செய்து சாதித்து என்ன செய்வோம், கடந்து கத்திட்டு கிடப்போம். ஆனால் ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு காலேஜ் படிக்குது, ரதி. பிலிப்புங்கிறவன் +2 படிக்கிறான். ஒரு நாள் அந்த வீட்டில் அந்த அம்மா இந்த பிள்ளைங்க, அந்த பொண்ணு காலேஜ்லேருந்து வரும்போது சொல்லுதாம்மா, சாரிம்மா, நான் என்னுடைய கார் இன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு போனதில்ல, காரில் நான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா, சாரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. சொன்ன உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, அவங்க நிதானமாக பதில் சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் பதறவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, சரி, கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நன்றி. இப்போ நீ என்ன செய், அந்த காரை கொண்டு போய் ஷெட்டில் என்ன செய், சர்வீஸ் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நிதானமாக பதில் சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த பையன் வரான், அவங்க பையன். அந்த பையன் சொல்கிறான், அம்மா சாரிம்மா, நான் 2-3 பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறேம்மா, கம்மியாக வந்திருக்குதுன்னு சொல்லி. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம், மார்க் தானே கம்மியாக வாங்கியிருக்க, இப்போ தானே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம் தானே, இன்னும் 2 டேர்ம் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் நீ நல்லா படித்து நல்லா என்ன செய்திருது, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நிதானமாக பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த 2 பிள்ளைங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசும்போது அவங்க கேட்குறாங்க அவங்க அம்மாட்ட, இவ்வளோ நாளும் நீங்கள் எப்படி இல்லாமல் கோவப்பட்டீங்க, ஒரே பெரிய மழை பெஞ்ச மாதிரி இருக்கும் வீடு, ஆனால் இப்போ நீங்கள் நிதானமாக எல்லாவற்றையும் செய்கிறீங்களேம்மா, நல்ல ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து எங்களை நல்லா பலப்படுத்தி எங்களுக்கு நல்லா இது பண்ணுறீங்களே, இதனுடைய ரகசியம் என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த வேதம் என்னை மாற்றினதுன்னு சொல்கிறாங்க, இந்த வேதம் எனக்கு துணையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த வேதம் எனக்கு என்ன செய்துச்சு, நிதானத்தை கொடுக்குது, இந்த வேதம் எனக்கு துணையாக இராவிட்டால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், இந்த வேதம் மட்டும் என் மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன், நிச்சயமாக இடறி விழுந்திருப்பேன். இடறல் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் நிறைய இடறல்கள் வரும். ஆகவே இந்த நாள் ஆண்டோடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் இந்த நாள் ஆண்டவரே, இன்று முதல் இந்த வேதத்தை நான் அதிகமாக நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், சங்கீதம் 1:2 வசனம் சொல்லுது, சங்கீதத்தில் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, முதல்ல நமக்கு அந்த வேதத்தை பிரியமாக இருக்கணுமா, 2வது அந்த வேதத்தை இரவும் பகலும் அதை என்ன செய்யணும், படிக்கிறதுன்னு போடல, தியானமாக இருக்கணுமா. ஸோ அந்த வேதத்தை நம்ம படிக்கும்போது 20 வசனம் 15 வசனம் 30 வசனம் அதில் இருக்குதுன்னா அதில் 1-2 வசனம் கண்டிப்பாக நம்மளோட பேசும். இந்த வேதம்தான் சத்தியம், இந்த வேதம்தான் ஜீவன், அது நம்ம கூட பேசும். அந்த பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த ஆண்டவர் இப்படி பேசினாரே, நம்ம கூட நம்மளை சரி பண்ணிக்கிடணும், நம்மளை இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான வார்த்தையை கொடுப்பார். இன்றைக்கி அதான் சொல்கிறேன்ல, நீதிமொழிகளில் இன்றைக்கி வாசிக்கும்போது அது இது செய்திக்கு ஏற்றதான வார்த்தையை தேவன் கொடுத்தார். எனக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது.
கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்? ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ அந்த ஜெயத்தை ஆண்டவர் தான் தர்றாரு, இந்த வேதம் தான் தரும். இப்போ அவர் டைரெக்டாக நம்மகிட்ட அவர் ஒவ்வொருத்தர் கூடயா பேச முடியாது. இந்த வேதம் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு இயேசு மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்துருக்கிறார். இயேசு சுவாமியுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கை, கீழ்ப்பிடுதலான வாழ்க்கை, எல்லாரையும் அணைத்து கொண்டு போகிற வாழ்க்கை, எல்லாருக்கும் உதவி செய்கிற தன்னால் இயன்றதெல்லாம் ஜனங்களுக்கு செய்தார். நாமும் நம்முடைய நாட்களில் நம்மளால் இயன்ற உதவிகளை பக்கத்து வீடுகளில் உள்ளவங்களுக்கெல்லாம் செய்யணும். நான் என்னுடைய வாலிப வயதில் நாங்கள் இருந்த முக்குடலில் இந்த பகுதியில் தான் வீட்டில் இருக்கும்போது எங்களுடைய வீட்டிலேருந்து பார்த்தோன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சில ஏழை ஜனங்கள், சின்ன சின்ன வீடு குட்டி குட்டியாக இருக்கும். அந்த வீட்டில் வாடகைக்கு தாங்க அவங்க அன்றாட பீடி சுற்றி தான் அவங்களுடைய வாழ்நாட்கள்லாம் அவங்க கழிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வீட்டில் அந்த வீட்டு தலைவர் ரொம்ப வியாதிப்பட்டு மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கார். சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த அம்மா அன்னைக்கு பீடி சுற்றி அதை கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்து அன்றைக்கி கூட காசை வாங்கிட்டு வரும்போதே அரிசி வாங்கிட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் அந்த சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏதோ அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளை விட அவங்க கஷ்டப்படுறதே தெரியுது. எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரியும். இப்போ நான் என்ன செய்வேன், எங்களுக்கு அம்மா டீச்சர், அவங்க போயிடுவாங்க காலையிலே சமையலெல்லாம் செய்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ எனக்குரிய சாப்பாடெல்லாம் இருக்கும். நான் என்ன செய்வேன், அம்மாவுக்கு தெரியாமல் தான் கொடுப்பேன். அம்மாவுக்கு தெரியாது, அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், தட்டில் போடுவேன், சாப்பாடு குழம்பு கூட்டெல்லாம் எடுத்து அந்த அந்த படுக்கையில் வியாதியாக இருக்கிறவருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். கொடுத்து அடிக்கடி அந்த மாதிரி அந்த ஏரியாவில் நிறைய காரியங்களை நிறைய செய்ய எனக்கு அது இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நிறைய காரியங்கள், நிறைய உதவிகள் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் நான் திருமணமாகி போகும்போது தான் அதனுடைய மகிமையே தேவன் எனக்கு காட்டினார். எல்லாம் என்னை சுற்றி நின்று அழ ஆரம்பித்தாங்க. இவ்வளவு நன்மையான காரியங்களை எங்கள் மத்தியில் நீ செய்தமா, நீ நல்லா இருப்ப அப்படின்னாங்க. அதே இடத்துல தேவன் திரும்ப இந்த ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களுடைய மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுவார். உங்களை கனிகள் கொடுக்க. அதான் சங்கீதம் 1 பார்க்குறோம், அவங்க பிரியமாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கணும். சும்மா கடமைக்கு பைபிள் படித்தேன், ஆமாம் படித்தேன், என்ன படித்தேன், நீதிமொழிகள் படித்தேன். நான் சில பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். காலையில் எழும்பின உடனே நீதிமொழிகள் படிங்க, ராத்திரி படுக்கும்போது சங்கீதம் படிங்க, மிச்ச நேரம் உங்களுடைய நேரங்கள்லாம் நிறைய காஸ்பல் வாசிங்க, தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லி கொடுத்துருக்குறேன் நிறையா. ஆனால் இந்த பிள்ளைங்க இன்னும் அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்காங்க. என்ன ஸ்டாண்டு? நீதிமொழிகளே நிற்கிறாங்க. நான் காலையில் என்ன படித்தேன், நீதிமொழிகள் படித்தேன். அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். அது சும்மா படிக்கிறது, ஆனால் தியானிக்கணுமா. கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வசனத்தை நம்ம உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அசைப்படணும். என் கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு. நீதிமொழி சங்கீதம் 1 சங்கீதத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய நடக்கும், பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், பக்க துணையாக இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை என்ன செய்வாரா, நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் செய்கிற காரியம் எதுவுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்க, நான் தோல்வியே அடைகிறேம்பாங்கள்ல. இதுதான் ரீசன். நம்ம ஆண்டவர் பிரியமானது செய்யலைன்னா அவர் நமக்கு பிரியமானதெல்லாம் செய்ய மாட்டார். அப்போ நம்ம இந்த நாள், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன், இன்றைக்கு நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய கரத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே என்னை நினைச்சிங்களே, என்னை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் உட்காந்து ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கேன். அருமையான பிள்ளைங்களே, நான் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கணும்ப்பா, நான் கனிகள் கொடுக்கணும், நல்லா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். கேட்டுப்பாங்க, வாய் திறந்து கேட்டு பாருங்கள், அவர் உங்கள் கூட பேசுவார், உங்களை அருமையாக வழி நடத்துவார். அன்றைய நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்கும், கட்டாயம் வாய்க்கும். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும், எக்ஸாமில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்.
இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. வேதத்தை தினந்தோறும் நீங்கள் தியானிங்க. இந்த வேதத்தின்படி நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடிக்கொள்வோமா? தகப்பனே, இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த காலை வேளையில் எங்கள் கூட நீங்கள் எவ்வளோ அழகாக பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் எங்களுக்கு துணையாக இல்லைன்னா, நீங்கள் எங்களுக்கு பலனாக இல்லைன்னா, நீங்கள் எங்களுக்கு அரணாய் கோட்டையாக இல்லைன்னா, எங்கள் ஆபத்து காலத்தில் நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு வரையிலும் எங்களை அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே பலப்படுத்துவீராக. அவங்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் கனிகள் கொடுத்து அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்கை செய்வீராக. அவங்க சாட்சிகள் சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.